ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ்மின் அண்ட் சக்தி விலாக்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ படுத்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தெற்கு கழிவகத்தில் இருக்கிற பனிமாதா கோயில் திருவிழாக்கு தாங்க வந்திருக்கிறோம். நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். வெளியில் பூசை நடந்துட்டு இருந்துச்சு. வெளியில் வந்து நிறையா மக்கள் வந்திருக்கிறதுனால கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. நம்மளுக்கு நிற்க கூட எங்கேயுமே இடம் இல்லை. மலை கோவில் பார்த்திங்கன்னா அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தூத்துக்குடியில் பனிமாதா கோயில் திருவிழா நடக்கிற அதே சமயத்தில் தாங்க அங்கேயும் திருவிழா நடக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9வது நாள் திருவிழா. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனுங்கிறதுனால என்னால் அந்த வீடியோ உடனே அப்லோட் பண்ண முடியல. அதாங்க கொஞ்சம் லேட்டு. நாங்கள் நெக்ஸ்ட்டு ரிங் கேம் தான் ட்ரை பண்ணோம். நான் போட்ட ஒரு ரிங் பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் மேலே கரெக்டாக விழுந்துச்சு. ஆனால் அவங்க வந்து இந்த ரிங் வந்து பிக்சரில் இருக்க மாதிரி கரெக்டாக விழுந்தால் தான் அது கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வின் பண்ணல. நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணாங்க. வெளியிலேருந்து நிறையா மக்கள் வந்ததுனால அவங்களுக்கு வசதியாக நல்லாவே ஒரு பெரிய கிரவுண்டாக இதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஃபன் கேம்ஸு, அப்புறமா வந்து கடைலாம் வைக்கிறதுக்காக நிறைய இடம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தம்பி பார்த்தீங்கன்னா அப்பா நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். கடைசி நாங்கள் வின் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த குட்டியான டப்பு தான். என்னோட சின்ன வயசுலலாம் அங்கே திருவிழாவுக்கு வரும்போது நாங்கள்லாம் புளி சாதம், லெமன் சாதம்னு சொல்லிட்டு கட்டி கொண்டு வருவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வர மக்களுக்காக அந்த கோயில் நிர்வாகமே சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. நைட்டு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா தேர் இழுப்பாங்க. அந்த தேர் எல்லாமே இழுத்து கோயிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் எல்லா மக்களுமே கிளம்புவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே இந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஜெயண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏறாங்க. நமக்கு தாங்க பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு அவ்வளோ அழாத குறைய அந்த சுற்றுற பையன்கிட்ட சொல்லி இறங்கி வந்தீங்க. அதனால் இந்த டைம் கொலம்பஸ்ல என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க மட்டும் போயிட்டாங்க. நான் வரலன்னுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடை தெருவுக்கு வந்துவிட்டோம். பிள்ளைங்களுக்கு தேவையான டாய்ஸ், அப்புறமா திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கம்மல் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா அந்த செப்பு ஜாமான் கடை தான். பார்க்குறதுக்கே குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பனிமேமாதா கோயில் திருநாளுக்கு திருவிழாவுக்கு போயிட்டு மிட்டாய் வாங்க வர முடியுமாங்க? அதுவும் எங்கள் ஊருக்கே ஸ்பெஷலான இதை மாதிரி ஓலைப்பெட்டியில் வச்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிலுக்கருப்பட்டி இருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.